நம்ம ஸ்டிச் பண்றோம். இங்க பாருங்க. இந்த ஹோல்ல நான் வந்து உள்ள வுட்டுக்கிறேன். உள்ள வுட்டு இப்படி மேல எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த இந்த இடத்த அப்படியே லாக் பண்ணும்போது இப்படி ஆப்போசிட்ல குடுத்து லாக் பண்ணுவோம் நம்ப. ஆனா அப்படி குடுக்கும்போது இந்த நூல் மட்டும் தனியா தெரியும். அப்ப இது ஆக்வர்டா தெரியும் இல்லையா? இது தெரியாம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த குட்டி ஃப்ளார் சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த குட்டி ஃப்ளார் சீக்வென்ஸ் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லையா, ஒரே ஒரு லோரியல் குடுக்கலாம். 1 இல்லன்னா 2 லோரியல் குடுக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு நம்பர் பீடு. குடுக்குற நம்பர் பீடும் கொஞ்சம் குட்டியா இருக்கணும். ரொம்ப பெருசா குடுக்கக்கூடாது நம்ப. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், கொஞ்சம் நீட்டா இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃப்ளார் சீக்வென்ஸ் குடுத்துக்கிறேன். குட்டி ஃப்ளார் சீக்வென்ஸ். ஓகேவா? இப்ப அது மேல கொஞ்சம் 3டி லுக் தெரியறதுக்கு ஒரே ஒரு நம்பர் பீடு குடுத்துக்கிறேன். இப்ப நம்ம உள்ள உடும்போது அப்படியே உடக்கூடாது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவோம், இந்த பீட லைட்டா விலக்கிக்கிட்டு ஆமா. லைட்டா விலக்கிக்கிட்டு இத உள்ள உடும்போது எனக்கு ஆக்வர்டா தெரியாது. த்ரெட்டே வெளியில தெரியாது. இந்த ட்ர் இந்த இந்த இது வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்ல தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இதே மாதிரி சுத்தி வந்து 4 பெட்டல், 5 பெட்டல் மாரி ரெடி பண்ணி, அழகா நடுவுல ஒரே ஒரு குட்டி ஃப்ளார் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃப்ளார் டிசைனா இருக்கும் பாக்கறதுக்கு. ஓகேவா? இதுவே வேணாம் எனக்கு, இதுவே வந்து நான் பக்கத்துல பக்கத்துல அங்கங்க ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.